நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 421வது திருநாமம் பரிக்கிரகாய நமः. ராமன் தனது அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு வைகுண்டத்தை நோக்கி புறப்பட்ட அளவில் அயோத்தியில் உள்ள அனைத்து உயிர்களும் ராமனை பின்தொடர்ந்து செல்லத் தொடங்கின. வேதங்கள் வேதியர் வடிவில் ராமனை பின்தொடர்ந்தன. காயத்ரி உள்ளிட்ட வேத மந்திரங்களும் ராமனை பின்தொடர்ந்தன. முனிவர்கள் பின்தொடர்ந்தார்கள். அயோத்தியில் வாழும் இளைஞர்கள், முதியவர்கள், பெண்மணிகள் என அனைத்து தரப்பு மக்களும் பின்தொடர்ந்தார்கள். பட்சிகள், பசுக்கள் உள்ளிட்ட பிராணிகளும் ராமனை பின்தொடர்ந்தன. அச்சமயம் அந்த உயிர்கள் அனைத்தும் தன் மீது வைத்திருக்கும் அன்பை நினைத்து பார்த்தான் ராமன். ஏற்கனவே ராமன் வனவாசம் புறப்பட்டு சென்ற சமயத்தில் அயோத்தியில் உள்ள மரங்கள், பொய்கைகள் உட்பட்ட சராசரங்கள் அனைத்தும் ராமனை பிரிந்த துயரால் வாடின. இதை வால்மீகி மிக அழகாக வர்ணித்துள்ளார். மகாராஜா ராம வியசனகர்ஷிதாக அபி விருக்ஷாக பரிம்லானாக ஸ்வபுஷ்பாங்குர கோரகாக. மீண்டும் ஒருமுறை அத்தகைய பிரிவு துயரை அனுபவிக்கும் நிலை அயோத்தியில் உள்ள உயிர்களுக்கு ஏற்படக்கூடாது என்று கருதினான் ராமன். அதனால் அயோத்தியில் உள்ள அசையும் பொருட்கள், அசையா பொருட்கள் அனைத்தையும் தன்னோடு அழைத்து சென்று சாந்தானிக லோகம் என்னும் உலகில் அவர்களை சேர்த்து விடலாம் என்று தீர்மானித்தான். சாந்தானிக லோகம் என்பது பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கும் மேலே இருக்கும் உலகம். அதை அடைந்தவர்கள் அங்கிருந்தபடி எளிதில் பக்தி யோகமோ சரணாகதியோ செய்து விரைவாக வைகுண்ட லோகத்தை அடைந்துவிட முடியும். பின் வைகுண்டத்தில் நிரந்தரமாக இறைவனுடன் கூடியிருந்து இறை அனுபவத்தில் ஈடுபடலாம். ராமனை வேடிக்கை பார்ப்பதற்காக வெளியே வந்த சிலர் கூட தங்களை மறந்து ராமனை பின்தொடரத் தொடங்கினார்கள். சரையூ நதியிலே இறங்கிய ராமன் ஸ்ரீமன் நாராயணனின் திருமேனியில் சேர்ந்தான். பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் வானில் தோன்றி திருமாலை பூஜித்தார்கள். அப்போது நாராயணனின் திருமேனியில் சேர்ந்த ராமன் பிரம்மாவிடம், நீங்கள் வழித்துணையாக இருந்து என்னை பின்தொடர்ந்து வந்த இந்த உயிர்கள் மட்டுமன்றி அயோத்தியில் உள்ள அசையும் பொருட்கள், அசையா பொருட்கள் அனைத்தையும் சாந்தானிக லோகத்தில் சேர்த்துவிட வேண்டும். அங்கிருந்து அவர்கள் வைகுண்ட லோகத்தையும் காலக்கிரமத்தில் அடைவார்கள் என்று சொன்னான். அத்தனை பேருக்கும் முக்தியா என்று கேட்டார் பிரம்மா. அதற்கு ராமன், நான் இல்லாவிட்டால் எப்படி என் இளவல் லக்ஷ்மணன் மூச்சு விட மாட்டானோ அவ்வாறே நான் இல்லாமல் இங்கே அயோத்தியில் அக்ரிணை பொருட்கள் கூட இராது. எனவே அயோத்தியின் சராச்சரங்கள் அனைத்தையும் அவர்களை சார்ந்தவர்களையும் இப்போதே சாந்தானிக லோகத்தில் சேர்க்கவும் என்று ராமன் சொன்னான். அக்கட்டளையை சிரமேற்கொண்டு நிறைவேற்றினார் பிரம்மா. இவ்வரலாற்றை குலசேகர பெருமாளும் அன்று சராச்சரங்களை வைகுந்தத்து ஏற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வென்று இலங்கு மணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற விண் முழுவதும் எதிர்வர தன் தாமம் மேவி சென்று இனிது வீற்றிருந்த அம்மான் தன்னை என்று பாடுகிறார். இப்படி அயோத்தியில் உள்ள அனைத்து அசையும் பொருட்கள், அசையா பொருட்கள், அனைத்து ஜீவராசிகள், அவர்களை சார்ந்தவர்கள் என அத்தனை பேரையும் தன்னோடு அழைத்து சென்றதால் ராமன் பரிக்கிரக என்று அழைக்கப்படுகிறான். பரிக்கிரக என்றால் அனைத்தையும் அனைவரையும் தன்னோடு இணைத்துக் கொள்பவர் என்று பொருள். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 421வது திருநாமம். பரிக்கிரகாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களை அபிமானத்தோடு தன்னுடன் இணைத்துக் கொள்வான் ராமன். நாராயண நாராயண.